என் பேர் ராஜேஷ் குருக்கள். அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயில் எத்தனை வருஷமா இருக்கு? இதோட வரலாறு கோயில் கிட்டத்தட்ட நான் 50 வருஷமா இருக்கு. ஓகேவா? இங்க வந்து வேண்டின்னு போனா எந்த வித வேண்டுதலா இருந்தாலும் 30 நாள்ல நடந்து முடிஞ்சு. ஓகேவா? எங்க அமாவாசை சிறப்பு மலையனூர்ல பண்ற மாதிரியே இங்க பண்றோம் பூஜை. இல்ல இப்போ இந்த கோயிலுக்கு எதனால அங்காள பரமேஸ்வரி அம்மன் பேரு வரலாறு? 50 வருஷம் முன்னாடி மீன் மார்க்கெட் இருந்தது. மீனவர்கள்லாம் வந்து அங்காளம்மன் தான் வழிபடுவாங்க. அதனால அங்காளம்மன் சிலையை வச்சு பண்ணது. அதனாலதான் இந்த கோயிலோட பேர் அங்காளம்மன் கோயில். மேல இருக்க அம்மன் தான் அங்காளம்மன், கீழே இருக்க அம்மன் ரேணுகா பரமேஸ்வரி. ஆடி மாசம் சிறப்பு வந்து ஆடி வெள்ளி. அனைத்து வெள்ளியும் சிறப்பு தான். ஆடி வெள்ளி மிக சிறப்பு. ஆடி வெள்ளி 5வது வாரம் அம்மாவுக்கு கூழ் ஊற்றுவோம். அந்த கூழ் ஊத்துறதுல என்னென்ன நிகழ்ச்சிலாம் நடக்கும்? கூழ் ஊத்துறது மட்டும் தான் நடக்கும். நைட்டு வந்து கும்பம் போடுவோம். இரவு என்ன மாதிரியான வேண்டுதல்கள்லாம் இங்க வைக்கலாம்? உங்களோட மொத்த கோரிக்கை இங்க வைக்கலாம், எந்த வித வேண்டுதலா இருந்தாலும். இல்ல இப்ப ஒரு கோயில் இப்போ ஒரு எலுமிச்சம்பளம் விளக்கு போடுவாங்க, அந்த மாதிரி என்னென்ன பண்ணுவாங்க? எலுமிச்சம்பளம் வாங்கி கொடுத்தாலே போதும். அங்காளம்மனுக்கு சிறப்பு தான். அங்காள பரமேஸ்வரி அம்மன் அம்மன்கள்ல யார் அவங்கதான் முதல் தெய்வம். பிரம்ம விஷ்ணு சிவனுக்கே உண்டான அவங்களுக்கு முன்னாடி வந்தவங்க அங்காள பரமேஸ்வரி. ஓகேவா? அவங்களோட சூழல் தான் அந்த பிரம்மன் விஷ்ணு சிவன். அது நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. இந்த மூலியமா தான் சொல்லணும். ஓகேவா? அமாவாசை சிறப்பு ஊஞ்சல் இருக்கு. இரவு 10 மணில இருந்து 12 மணி முதல் மாதம் அமாவாசை நைட்டு தங்குற அன்னைக்கு ஊஞ்சல் இருக்கு. இந்த இடத்துல தான் இருக்குது. இங்கதான் நடக்கும். அதே மாதிரி மயான கொள்ள திருவிழா மாசி மாசம் மகா சிவராத்திரில இருந்து 3 நாள் திருவிழா. 5ஆம் நாள் அதே மாதிரி கும்பப்படையல். மிக சிறப்பு இந்த கோயில். இந்த ஊருக்கே இதுதான் எல்லை கோயில். யாரு வந்தாலும் வேண்டின்னு தான் போவோம். காலையில 5 மணில இருந்து 5 மணி கோயில் திறந்துருவோம். நைட் 8:30 மணி வரைக்கும் மூடிட்டு போவோம். ஒரு சில கோயில வந்து இந்த குழந்தை பிறக்கணும்னா கை கட்டணும், அந்த மாதிரி இங்க என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு? இங்க வந்து நீ வேணுனாலே உனக்கு கிடைக்குன்றேன். கயிறு கட்டணும்னு அவசியமே இல்லை. நீ வந்து அம்மா கிட்ட வேண்டினா எனக்கு குழந்தை வர வேணும்னு கேட்டு போனாலும் கொடுப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் குழந்தை பிறந்து நிறைய செஞ்சிருக்காங்க கோயிலுக்கு, இன்னமும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேற என்ன மாதிரியான திருவிழாலாம் இருக்கு நடக்கும்? இதுதான் மெயின் திருவிழா வந்து மகா சிவராத்திரி திருவிழா தான், மாசி திருவிழா தான். மற்றபடி வெள்ளிக்கிழமை கூட்டம் அமாவாசை மாசம் அமாவாசைக்கு அன்பாவும் நல்ல திருவிழா. அம்பாளுக்கு அலங்காரம், உற்சவர் அலங்காரம், ஊஞ்சலுக்கு போட்டு தனியா பண்ணி அது தனியா பண்ணிட்டு இருக்கோம். நைட்டு பம்பை கொடுக்க வச்சு அம்மனை வர்ணிச்சு வந்து யார குறைய சொல்லணுமோ சாமி வந்து கேட்பாங்க. குறைய சொல்றவங்க சொல்லலாம். வந்து எல்லாரும் நைட்டு 2 மணி நேரம் நீங்க அமாவாசைக்கு வந்தீங்க வச்சுக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்க குறைய தீர்ந்துடும் அன்னைக்கு. ஓகேவா? அதுதான். நீங்க ஒரு அமாவாசைக்கு வாங்க. வெள்ளிக்கிழமை வருது அமாவாசை, ஆவணி அமாவாசை. வெள்ளிக்கிழமை வாங்க 10 மணிக்கு நைட்டு 10 to 12 வந்து பக்தர்கள் எல்லாம் இருப்பாங்க. நல்லது நடக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்ப அமாவாசைக்கு வந்து சிறப்புன்றீங்க. வரவங்க என்ன வாங்கிட்டு வரணும்? அம்மனுக்கு பூ வாங்கிட்டு வருவோம், எலுமிச்சை பழம் வாங்கி கொடுங்க, மஞ்சள் குங்குமம், கற்பூரம், அம்மனுக்கு யூஸ் பண்ற பொருள். பூ வாங்கி கொடுத்தாலே போதும். சிறப்பு தான் அதுவே. அம்மா வந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க எது கொடுத்தாலும் ஏத்துப்பாங்க அம்மா. அதுதான் அம்மனோட ஸ்பெஷல். இந்த கோயிலோட அம்மன் என்ன உங்களுக்கு தோணுதோ அதை செய். ஒரு அம்மனுக்கு ஒரு விரதம் இருப்பாங்களே, இந்த அம்மனுக்கு என்ன மாதிரியான? அமாவாசை விரதம் தான். அங்காள அம்மனுக்கு அமாவாசைக்கு விரதம் இருந்து விளக்கேத்தினாலே நல்லது நடக்கும். இல்லையா? திங்கக்கிழமை உகந்த நாள், சோமவாரம் தான் உகந்த நாள். அந்த நாள்ல நீ விரதம் இருந்து விளக்கேத்தினாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். வேற என்ன மாதிரியான வேண்டுதல் எல்லாம் முன்வைக்கிறாங்க? அதுதான் அது வந்து சிவராத்திரி மகா சிவராத்திரி முன்னாள் வந்து பால்குடம், மகா சிவராத்திரி அலங்காரம், அமாவாசை மயான கொள்ளை சுடுகாட்டுல அது உண்டு, கொள்ளை விடுறது உண்டு. எல்லாமே நைட்டு. சாமி ஊர்வலம் மதியானம் 12 மணிக்கு ஊர்வலம் ஊர் சுத்தி வரும். இது இந்த கோயில் சிறப்பு. தமிழ்நாடு ஃபுல்லா வராங்க. இங்கிருந்து வீடு காலி பண்ணி போனாலும் கூட வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. இங்க கஷ்டப்பட்டு பேச்சுலரா வந்து கல்யாணம் ஆகி சொந்த வீடு வாங்கிட்டு போனவங்களாம் கூட வந்து அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவாங்க. அப்படி ஒரு சிறப்பு பெற்ற கோயில். 50 வருஷம் இருக்கு. நான் கோயிலு அசைக்க முடியல. அம்மாவை அவ்வளோ பண்ணி பார்த்தாங்க. அம்மா தான். 12 வருஷம் ஆச்சு நான் பூஜை பண்ணிட்டு போய் மறுபடியும் சுத்திட்டு மறுபடியும் பூஜைக்கு வந்துக்கிறேன். அதுதான் இந்த கோயிலோட இப்ப சிறப்பு. நான் வந்து வரவங்க மக்கள் கூட என்ன கேட்டு ஆத்தா கிட்ட சொல்றதுதான் என்னோட வேலை. அவங்க உடம்பு சரியில்லைன்னாங்களா சுத்தி போடுவேன், முடிகயிறு போட்டு விடுறேன், அர்ச்சனை பண்ணி கொடுப்பேன். என்ன வேணும்னு கேக்குறாங்களா
அம்மாவுக்கு என்ன வேணும்னு சொல்றாங்க, நான் சொன்னேன்னா வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த விபூதி வாங்கி கொடுங்க, புடவை காத்துங்க, இந்த கல்யாணம் ஆகலன்றாங்களா, சரி இந்த டைம்ல வந்து விளக்கேத்துங்கன்னு சொல்லுவேன். அதெல்லாம் அவங்களுக்கு சிறப்பா நடக்குது. கேட்கறவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்குது. அதனால எந்த குறையும் இல்லாம இருக்கிறோம். வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். அங்காளம்மன் பத்தி வேற ஏதாவது விசேஷம் இருந்தா சொல்லுங்க. வேற எதுவும் விசேஷம் இல்லை. அப்படி எதுனா இருந்தா அமாவாசைக்கு வாங்க சொல்லிடுவாங்க, சாமியே சொல்லிடும். அமாவாசைக்கு நம்பி வாங்க, அங்காளம்மன் உங்களுக்கு எல்லா வித அருளும் கொடுப்பாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்தீங்கன்னா கூட நல்ல விஷயம் நடக்கும். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க வந்தாலும் சரி, பிள்ளைகள் வந்தாலும் சரி, நல்லது நடக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு வேண்டுதல் இருக்குது. ஆனா அவங்க வரணும். யாரு கல்யாணம் ஆகாம இருக்கோ அவங்க வந்தீங்கன்னா என்ன வேணுமோ சிறப்பு பண்ணி தரோம். அம்மா கிட்ட சொல்லி வாங்கி தரோம், உத்தரவு வாங்கி தரோம். என்ன மாதிரியான பரிகாரங்கள் இந்த கோயில வந்து பண்ணலாம்? பரிகாரமே வேணாம். அங்காளம்மனுக்கு வந்து பரிகாரம் கிடையாது. ஏன்னா வந்து அவங்க எல்லாருக்கும் மேல, அவங்களுக்கு பரிகாரம் நீ பண்ணவே முடியாது. உன்னோட தேவை என்னன்னு கேட்டு நீ அவங்களுக்கு தேவையானது செஞ்சுட்டு போகுது. உனக்கு என்ன தேவை அதை அம்மா கிட்ட சொல்லிடு. அவங்க உனக்கு செஞ்ச பிறகு நீ என்ன செய்யறியோ அது அம்மா கிட்ட. அம்மன்லயா அக்கா தங்கச்சி சொல்லுவாங்கல்ல, அதுல அவங்க வந்து இவங்கதான் ஃபர்ஸ்ட், இவங்களுக்கு அப்புறம் தான் எல்லாம். தங்கச்சிங்களா? இவங்க தங்கச்சிக்கு தான் இருக்காங்க சப்த கன்னிமார்கள், அவங்கதான். நீ வந்து யார் யார் வரும் நீ கேக்குறீங்க தங்கச்சி யாருன்னு, நீ அமாவாசைக்கு வந்தா அவங்களே சொல்லுவாங்க, நான் தான் தங்கச்சி, என் பேரு இதுல அந்தந்த சாமி சொல்லுவோம். அதனால நீங்க அமாவாசைக்கு வாங்க, சிறப்பு நடக்கும். பாருங்க, வந்து கலந்துங்க, சிறப்பு பண்ணுங்க. அங்காளம்மன் இங்கதான் இருக்கிறாங்க. அலையனூர்ல இருந்து மண் எடுத்து வச்சு தான் இங்க செஞ்சிருக்காங்க. அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றதுக்கு. அதனால நீங்க வந்து தைரியமா நம்பி வரலாம் அம்பாலை பாக்குறதுக்கு. வந்தீங்கன்னா உங்க வேண்டுதல் நிறைவேறும். இந்த இடம் வந்து ஸ்டேஷன் ரோட், கொரட்டூர். லேண்ட்மார்க் வந்து பிரிட்டானியா பிஸ்கட் கம்பெனி இருந்தது, இப்ப இல்ல, ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு லேண்ட்மார்க்னா சரவணா ஸ்டோர்ல இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் பிரிட்டானியால இருந்து ரைட் சைடு வந்தோன்னு வலது பக்கம் அங்காளம்மன் ஆலயம், கொரட்டூர் அங்காளம்மன் ஆலயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.